From the midpoint of the line joining towers AB and CD, the angle of elevation of the top of the tower is 30 degree and 60 degree respectively. Then the ratio of the height of the tower AB and CD is என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 டவர் கொடுத்துருக்காங்க. அந்த டவர் நேம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏபி டவர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிடி டவர். ஸோ இது நான் ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இது வந்து நீங்கள் சிடின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு மிட் பாயிண்ட் இருக்குங்க. இந்த மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 டவருடைய டாப் வந்து அவங்க பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஏபி டவர் என்ன ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அண்ட் சிடி டவர் என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம m வச்சுக்கலாம். அப்ப இந்த m ல இருந்து a வரை டிஸ்டன்ஸ் x னா அதே மாதிரி m ல இருந்து இந்த c வரை டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு x ஆ தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண போறேன், ab ஓட ஹைட் வந்து மெஷர் பண்ண போறேன். அப்ப நமக்கு இந்த வேல்யூ x ன்னு தெரியும், இந்த வேல்யூ நமக்கு ab ன்னு தெரியும், நமக்கு θ இருக்கும். அப்ப இந்த ஆப்போசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம அட்ஜசன்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. நமக்கு தேவையான tan θ equal to opposite divided by adjacent. அவங்க θ ஓட வேல்யூ 30 டிகிரி இருக்குது. அப்ப tan 30 டிகிரி equal to opposite பார்த்தா நமக்கு AB சைடு இருக்குது divide by adjacent பார்த்தா x இருக்குது. அப்ப AB தான் நமக்கு வேணும். அப்ப tan 30 டிகிரி ஆன்சர் 1 divide by √3 வந்துச்சுங்களா. 1 divide by √3 equal to AB divide by x. அப்ப x க்கு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப AB equal to ஆன்சர் x divide by √3 வந்துச்சுங்களா. இப்ப இதே சிமிலர் பேட்டர்ன் என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து CD உடைய ஹைட் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. சிமிலர் ஃபார்முலா தான். நமக்கு tan θ equal to opposite divided by adjacent சரிங்களா. அப்ப இங்க θ உடைய வேல்யூ 60 டிகிரி இருக்குது. அப்ப இது நேரா வந்து ஆப்போசிட் சைடு, இது நமக்கு தேவையான adjacent சைடு சரிங்களா. அப்ப எப்படி எழுதணும் பார்த்தா tan 60 டிகிரி equal to ஆப்போசிட் வேல்யூ CD இருக்குது. சோ CD divide by adjacent வேல்யூ எனக்கு x இருக்குது. x போடுங்க. அப்ப tan 60 டிகிரி ஆன்சர் √3 equal to CD divide by x. நமக்கு CD தான் வேணும். அப்ப x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப CD equal to √3x ன்னு வந்துச்சுங்களா. அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. அப்ப எழுதுங்க. சோ ரேஷியோ யாரோட ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா சோ AB ஓட ஹைட் டிவைட் பை CD ஓட ஹைட் எழுதுங்க. AB is to CD. அப்ப இது எப்படி எழுதலாம், AB divide by CD எழுதலாம் equal to AB ஓட ஆன்சர் x divide by √3 holding divide by CD ஆன்சர் √3x எழுதுங்க. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்ப x divide by இதுவும் டினாமினேட்டர் அப்ப √3 into √3x ன்னு வருதுங்களா. அப்ப இந்த x கேன்சல் மேல 1 இருக்கு. ஆன்சர் 1 divide by 3 வரும். இத நீங்க ரேஷியோ எழுதுறாங்க 1:3. இந்த ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B 1:3. A balloon tied with 12 meter long rope makes 45 degree angle with the ground. Find the height of the balloon. என்ன போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பலூன் இருக்கு சரிங்களா. சோ இந்த பலூன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 12 மீட்டர் ரோப்ல என்ன பண்ணிருக்காங்க டை அப் பண்ணி வந்து பறக்க விடுறாங்க. சோ இது வந்து இந்த கிரவுண்ட்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த பலூன் வந்து இந்த கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கும் கேக்குறாங்க. இந்த क्वेश्चन நம்ம கேட்டுட்டாங்க சரிங்களா. அப்ப இந்த θனா இந்த θக்கு நேரா உள்ள சைடு இந்த பேஸ் ஆப்போசிஷன் எடுத்துக்கலாம். இது 90 டிகிரியா இருக்கு. 90 டிகிரி நேரா உள்ள சைடு இது கண்டிப்பா நமக்கு ஹைபார்டன்ஸ் சைடா தான் இருக்கும் சரிங்களா. அப்ப ஆப்போசிட் வேல்யூ நம்ம என்ன பண்ண x ன்னு எடுத்துக்கங்க. அப்ப இந்த ஹைபார்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்கான். அப்ப ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட் எழுத பண்ணக்கூடிய θ பார்த்தா sin θ. அப்ப எழுதுங்க sin θ equal to opposite divide by hypotenuse. நமக்கு θ ஓட வேல்யூ 45 டிகிரி. அப்ப sin ஒரு 45 டிகிரி this is called as θ. அப்ப equal to opposite வேல்யூ தெரியாது. அப்ப x ன்னு வெச்சு டிவைட் பை hypotenuse வேல்யூ 12 கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்ப tan 45 டிகிரி 1 divide by √2 equal to x divide by 12 வரும். சோ நம்ம 12 க்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான x is equal to 12 divide by √2 சரிங்களா. அப்ப எப்பமே டினாமினேட்டர்ல வந்து நம்ம என்ன இருக்க கூடாதுன்னு பார்த்தா இன்டராக்ஷன் நம்பர் கூடாது. சோ நமக்கு என்ன அதுல கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா சோ √2 divide by √2 போடுங்க. அப்ப ஆன்சர் 12 √2 divide by √2 √2 ப்ராடக்ட் பண்ணா 2 வந்துரும். 1 times ஆன்சர் 6 times ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 √2 வரும். அப்ப நமக்கு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் B 6 √2 மீட்டர். What will be the angle of elevation of the sun at the instant when the length of the shadow of the building is 1/√3 times its height? ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் கேட்டிருக்காங்க. எதுக்கு நடுவுல ஆங்கிள் கேட்டிருக்காங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது and பில்டிங் உடைய ஷேடோ இருக்கு. இது வந்து பில்டிங் சரிங்களா. இது வந்து நமக்கு பில்டிங் உடைய ஷேடோ கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த பில்டிங் வந்து இந்த ஷேடோவோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் சேம் டைம் என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ பில்டிங்கோட ஹைட்டையும் அண்ட் அதோட ஷேடோட ஹைட்டை ரிலேட் பண்ணி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? the length of the shadow of the building is 1/√3 times its height கொடுத்திருக்காங்க. பில்டிங்கோட ஹைட் நமக்கு என்ன இருக்குதோ அத வந்து நீங்க 1/√3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் வந்து ஷேடோவோட லெந்த் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பில்டிங்கோட ஹைட் என்ன இருக்குதோ அத 1/3 இன்டு பில்டிங்கோட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும்? ஷேடோவோட லெந்த் நமக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சு நம்ம தீட்டாவோட வேல்யூ மேக் பண்ண போறீங்க. அப்பங்க தீட்டாக்கு நீங்க ஆப்போசிட்ல வேல்யூ தெரியும், தீட்டாக்கு அட்ஜசன்ட் வேல்யூ தெரியும். அப்ப நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது வந்து ஆப்போசிட் சைடு நமக்கு தேவையான அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட் ரிலேட் பண்ணி தீட்டா பாத்தீங்கன்னா நமக்கு tan theta equal to opposite divided by adjacent. நமக்கு tan theta equal to opposite answer x divided by adjacent answer 1 divided by √3x வரும். சரிங்களா? அப்ப இங்க x cancel, take reciprocal. நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா tan theta equal to √3 வரும். அப்ப தீட்டாவுக்கு பதிலா நீங்க எந்த டிகிரி கூட √3 வரும் பாத்தீங்கன்னா theta equal to 60 degree. அப்ப இந்த ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C 60 degree. From the point on the ground, the angle of elevation of the 7th and 12th floor of the building are 30 degree and 45 degree respectively. What is the height of the building from 7th floor to 12th floor? If up to 7th floor, the building is 150 meter height. So, சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்து 7th floor and 12th floor உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ பில்டிங் வெச்சுக்கலாம். சோ இந்த பில்டிங் வந்து இது வந்து 7th floor ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 7th floor இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஃப்ளோர் 12th floor ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 12th floor. என்ன பண்ணாங்க? angle of elevation. So பாயிண்ட் இந்த நம்ம angle of elevation மேல பார்க்கறாங்க. So 7th floor ஒரு angle of elevation-ஐயும் and same time 12th floor ஒரு angle of elevation-ஐயும் பார்க்கறாங்க. So 7th floor பார்க்கக்கூடிய elevation பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி இருக்குதுன்னா 30 டிகிரி இருக்குது. and 12th floor பார்க்கக்கூடிய angle of elevation நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 45 டிகிரி angle of elevation இருக்குது. and same time என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள distance என்னன்னு கேக்குறாங்க. இதனோட வேல்யூ என்ன வெச்சுக்கலாம்? x வெச்சுக்கலாம். சரிங்களா? and same time வந்து ground இருந்து 7th floor distance வந்து 150 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 150 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ வச்சு நம்ம வரோம். இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அப்ப இந்த பேஸ்மோட ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதுன்னா நாம எந்த வேல்யூ எடுத்துக்கலாம்? இது வந்து y ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூ என்னன்னா y ன்னு எடுத்துக்கங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் தி ஸ்மாலர் ட்ரையாங்கிள். இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஆங்கிள் 30 டிகிரி இருக்குது. இதுக்கு நேரா வந்தா this is called as opposite side. இது நம்ம என்ன சொல்லலாம்? adjacent side எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் வந்து y யோட வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. அப்ப எப்படி வரும் பாத்தீங்கன்னா நமக்கு tan theta equal to opposite divided by adjacent. சரிங்களா? அப்ப theta வேல்யூ 30 டிகிரி இருக்கு. அப்ப போடுங்க tan 30 degree equal to opposite வந்து 150 divided by adjacent value y ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப tan 30 degree answer 1 divided by √3 equal to 150 divided by y. y வந்து கொடுத்தீங்கன்னா இந்த √3 கொடுத்தீங்கன்னா y equal to answer 150 √3 வருதுங்க. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து 150 √3. இப்போ நம்ம இங்க லார்ஜர் ட்ரையாங்கிளோட வேல்யூ எடுத்துக்கங்க. சோ லார்ஜர் ட்ரையாங்கிள் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா சோ இங்க உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி இருக்குது. அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு x, இது ஒரு 150, ஆன்சர் x plus 150 வரும். சரிங்களா? அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம ஆப்போசிட் சைடு சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் சேம் டைம் இதுங்க வந்து அட்ஜசன்ட் சைடு நேம் கொடுத்துக்கலாம். அப்ப இங்க இருந்து நீங்க tan theta equal to same formula opposite divided by adjacent போடுங்க. சரிங்களா? அப்ப நீங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா x plus 150 and adjacent பாத்தீங்கன்னா y இருக்குது and நமக்கு theta பாத்தீங்கன்னா 45 டிகிரி and tan 45 degree equal to what is the opposite? Opposite பாத்தீங்கன்னா x plus 150 divided by adjacent நீங்க பாத்தீங்கன்னா what is the adjacent value? y. So y equal இருக்குது 150 √3 இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 45 degree வேல்யூ என்னன்னா 1 equal to x plus 150 divided by 150 √3. So சிம்பிளா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 150 √3 equal to x plus 150 வருதுங்களா? நமக்கு x உடைய வேல்யூ தான் வேணும். இந்த ரெண்டு கூட டிஸ்டன்ஸ் x ன்னு வச்சிரோம். அப்ப x is equal to 150 கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் 150 √3 minus 150. காமனா வந்து 150 நீங்க வெளிய எடுத்தீங்க. ஆன்சர் √3 minus 1. சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் D √3 minus 1 மீட்டர். இது நமக்கு தேவையான ரிசல்ட். From a 50 meter from the base of the building, the angle of elevation of the top of the building found to be 45 degree. If the after moving x meter further, the angle of elevation become 30 degree, then what is the value of x கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பில்டிங் இருக்கு. சரிங்களா? சோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு 15 மீட்டர் வந்து தள்ளி இருக்காங்கன்னா சரிங்களா? இப்போ இந்த பில்டிங்கோட டாப் அவங்க பார்த்துட்டு எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல இந்த பில்டிங்கை பாக்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு x டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்றாங்க. இங்க இருந்து ஒரு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி x டிஸ்டன்ஸ் இருக்காங்க.
அப்ப இந்த லொகேஷன் டிபெண்ட் பண்ணா மறுபடியும் இந்த பில்டிங்கோட டாப் அவங்க பார்க்கறது எவ்வளவு டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்குது. அப்படின்னா அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் x உடைய வேல்யூ எவ்வளவு என்ன வேல்யூ கேட்குங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிருப்பாங்க கேட்குங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு லார்ஜர் ட்ரையாங்கிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்மாலர் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்க. அப்ப ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இந்த வேல்யூ நமக்கு என்னன்னா 15 இருக்குது. அப்ப இந்த டோட்டல் ட்ரையாங்கிள்ல லார்ஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 15 plus x ன்னு போடுங்க. சரிங்களா? அப்ப இந்த சைடு நமக்கு தெரியாதுன்னா நான் y ன்னு நம்ம எடுத்துக்கணும். நோ ப்ராப்ளம், இது வந்து y ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. சோ இது வந்து θ, இது நேரா உள்ளது, இது வந்து ஆப்போசிட் சைன் சொல்லலாம். அண்ட் சேம் டைம் இந்த 15 வந்து நம்ம அட்ஜசன்ட் சைன் சொல்லிக்கலாம். அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரிலேட்டட் θ பாத்தீங்கன்னா tan θ எழுதுங்க. tan θ equal to opposite divided by adjacent போட்டுங்க. சரிங்களா? அப்ப opposite வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு y இருக்குது divided by and adjacent வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 15 இருக்கு. சரிங்களா? அப்ப θ ஓட வேல்யூ பாருங்க. so tan 45 degree equal to answer y divided by 15 போடுங்க. நான் tan 45 டிகிரி ஆன்சர் 1 ன்னு வருதுங்களா? அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் 1. அப்ப 1 into y அப்ப ஆன்சர் என்ன வரும்? y ஓட ஆன்சர் நமக்கு 15 மீட்டர் வரும். y ஓட வேல்யூ வந்து 15 மீட்டர் கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப இதோட ஆன்சர் y. இப்போ நம்ம லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. அப்ப லார்ஜர் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது. அப்ப இதோட ஆன்சர் θ and same time இந்த θ ங்கிறது இந்த ஆப்போசிட் சைடு, இந்த டோட்டல் எலிமெண்ட்ல வந்து அட்ஜசன்ட் சைடு நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அப்ப இங்க எழுதுங்க நமக்கு tan θ equal to opposite divided by adjacent. அப்ப நமக்கு tan θ ஓட ஆன்சர் 30 டிகிரி இருக்குது equal to opposite பாத்தீங்கன்னா இங்க இருக்கு y. சோ y ஓட வேல்யூ நம்ம 15 நினைச்சிருக்கோம். 15 divided by adjacent வேல்யூ பாத்தீங்கன்னா 15 plus x போடுங்க. 15 plus x போடுங்க. சரிங்களா? அப்ப tan 30 டிகிரி ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 divided by √3. சோ 1 divided by √3 equal to 15 divided by 15 plus x. சோ சிம்பிளா நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 15 plus x is equal to answer 15 √3 போடுங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு x ஓட வேல்யூ என்ன? இந்த 15 நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா அப்ப x is equal to 15 √3 minus 15. அப்ப x is equal to ரெண்டுமே காமன் 15 எடுத்தீங்கன்னா the remaining answer √3 minus 1. சோ எந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா option B 15 √3 minus 1 meter. An eagle flying 100 meter above the ground makes an angle of depression theta at the point on the ground. If the shortest distance between the eagle and the point on the ground is 200 meter, then the value of theta. So என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா சம்ல வந்து ஒரு ஈகிள் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு மீட்டர்ல பறந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 100 மீட்டர்ல வந்து பறந்துட்டு இருக்கு. இங்க ஒரு ஈகிள் வந்து பறந்துட்டு இருக்குது. இதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், பர்టిక్యులர் பாயிண்ட். சோ இங்க தான் பர்టిక్యులர் பாயிண்டா இருக்கும். இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு θ ஆங்கிள் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் சேம் டைம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஈகிளுக்கும் இந்த பாயிண்ட்க்கும் நடுவுல ஆங்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 200 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்படினா இந்த θ ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் θ ஓட ஆன்சர் அப்ப நமக்கு ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த இசட் ஷேப்ல நினைச்சீங்கன்னா அப்ப இன்டீரியர் ஆங்கிள்னா இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது இசட் ஷேப்ல அதே ஆங்கிள் தான் இங்க வரும். அப்ப பாருங்க இது ஒரு இசட் ஷேப்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது அதே ஆங்கிள் தான் நமக்கு இங்கே நமக்கு θ ஓட ஆன்சர் வந்துச்சுங்களா? அப்ப இங்க θ இருக்கிறதுனால இந்த சைடு நம்ம சொல்லலாம் ஆப்போசிட் சைன் சொல்லலாம். அண்ட் சேம் டைம் இது 90 டிகிரியா இருக்குன்னா 90 டிகிரில இருந்து நேரா இருந்துச்சுன்னா இது கால்ட் பண்ணா ஹைபார்டன்ஸ் சைடு சொல்ல முடியும். அப்ப ஆப்போசிட்டையும் ஹைபார்டன்ஸ் லிங்க் பண்ணி தான் நம்ம θ ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஆப்போசிட்டையும் ஹைபார்டன்ஸ் லிங்க் பண்ண θ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து sin θ equal to opposite divided by hypotenuse. அப்ப sin θ equal to opposite answer 100 divided by hypotenuse 200 வருதுங்களா? அப்ப double zero cancel answer 1/2 இருக்கும். அப்ப θ க்கு பதிலா எந்த டிகிரி போட்டா 1 divided by 2 வரும் பாத்தீங்கன்னா θ equal answer வரும் 30 டிகிரி வருதுங்களா? நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த சம்ல வந்து ஆப்ஷன் A 30 டிகிரி. From the top of the lighthouse, the angle of depression of the two opposite points were found to be theta and 90 minus theta respectively. If the distance between the points is 50 meter, then height of the lighthouse. என்ன கொடுத்திருக்காங்க? லைட் ஹவுஸ் கொடுத்திருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து ரெண்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் பார்க்கணும். சரிங்களா? சோ இதான் லைட் ஹவுஸ். சோ ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் ரெண்டு ஆப்போசிட்டா இருக்குது. இதான் நமக்கு தேவையான லைட் ஹவுஸ். சரிங்களா? அப்ப இதோட ஹைட் நமக்கு தெரியாது. இந்த வேல்யூ நமக்கு h ன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்கறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான். சோ மேல தான் நம்ம என்ன பண்ணி x ஆக்ஸ் போடணும். சோ அப்போ இந்த θ உடைய வேல்யூ நம்ம θ எடுத்துக்கிறேன். சோ அதனால அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிளோட நீங்க வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? 90 minus theta கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? சோ இந்த லைட் ஹவுஸ் உடைய வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? அட் சேம் டைம் இந்த ரெண்டு புள்ளிக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? ஆன்சர் நமக்கு 50 மீட்டர் கொடுத்திருக்காங்க.
சரிங்களா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம லைட் ஹவுஸ் உடைய ஹைட்டோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மாலர் ட்ரையான் எடுத்துங்க. இந்த ஸ்மாலர் ட்ரையானோட இந்த லெந்த் நமக்கு தெரியாது, இது மிட் பாயிண்ட் கிடையாது. சரிங்களா? அப்ப இதுல x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா வந்து 50 னா இதுல இருந்து நீங்க x செப்பரேட் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50 - x சரிங்களா? அண்ட் சேம் டைம் வந்து ஜியோமெட்ரி பொறுத்தவரைக்கும் இன்டீரியர் ஆங்கிள் இசட் ஷேப்ல இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். தீட்டா இங்கலாம் இங்க நம்ம தீட்டான்னு போடலாம் பாருங்க. சோ இது ஒரு இசட் ஷேப் மாதிரி இருக்கும். அப்ப இங்க தீட்டானா கண்டிப்பா இங்க நமக்கு வந்து தீட்டாவா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த வேல்யூ x எடுத்தாச்சு இந்த லைட் ஹவுஸ் ஹைட் நம்ம ரெண்டு x ன்னு வச்சுக்கங்க. அப்ப நம்ம ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட் பண்ணிட்டு tan θ. அப்ப எழுதுங்க. சோ tan θ opposite divided by adjacent. சரிங்களா? நமக்கு tan θ ஓட வேல்யூ தெரியும். θ னே போட்டுங்க. சோ ஆப்போசிட் வேல்யூ பார்த்தா மேல நோட் பண்ணி h நோட் பண்ணிக்கும். h டிவைட் பை இருக்குது x நோட் பண்ணிங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து x இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப h x tan θ எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரைட் சைடுல ட்ரையான் எடுத்துங்க. சோ நமக்கு இங்க 90 - θ னா இந்தியன் ஆங்கிள் படி இது ரிசர்ச் ஷேப் பாருங்க. அப்ப இங்க நமக்கு கண்டிப்பா 90 - θ வந்துரும். சேம் டைம் இதே என்ன பண்ணுங்க. சோ இது வந்து θ னா இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் னா சோ சிமிலர் பேட்டர்ன். சோ tan θ opposite divided by adjacent நோட் பண்ணிக்கங்க. சோ tan θ ஓட ஆன்சர் பார்த்தா 90 - θ. சோ 90 - θ opposite வேல்யூ பார்த்தா h divided by adjacent வேல்யூ பார்த்தா 50 - x. சரிங்களா? அப்ப 90 - θ ஓட ஆன்சர் பார்த்தா cot θ னது cot θ h divided by 50 - x. சிம்பிளா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு என்ன ரிசல்ட் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? h is equal to 50 - x into ஒரு cot θ. சரிங்களா? அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா இங்க h இருக்குது, இங்க h இருக்கு. அப்ப ரெண்டு h நான் ஈக்குவல் பண்ண போறேன். அப்போ h is equal to h னா அப்ப இந்த h ஓட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு x tan x. அப்ப ஃபர்ஸ்ட் h க்கு என்ன பண்றேன்? x இன் ஒரு tan θ போறேன் ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்ன பண்றேன்? ஒரு 50 - x into ஒரு cot θ எழுதியாச்சு. சரிங்களா? அப்ப இப்போ என்ன பண்றேன்? இது நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்ப cot θ 1/tan எழுதலாம். அப்ப x இன் ஒரு tan θ ஈக்குவல் டு 50 - x into 1 divided by tan θ. நம்ம tan θ நம்ம சிம்பிளா கிராஸ் பண்ணி இங்கோ tan θ இங்கோ tan θ அப்ப ஆன்சர் tan ஸ்கொயர் θ வரும். அப்ப x ஒரு tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 50 - x. அப்ப x அப்படி நீங்க ஒண்ணா குரூப்பிங் பண்ணா x ன்னு சொன்னா பிளஸ் ஆகும். அப்ப x பிளஸ் x ஒரு tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு ஆன்சர் 15. நம்ம ரெண்டுமே காமனா x நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா 1 tan ஸ்கொயர் θ வரும். அப்ப ஈக்குவல் டு ஆன்சர் 15. 1 tan ஸ்கொயர் θ is called secant square θ. நமக்கு ஃபார்முலா தெரியும். secant square denominator கொடுத்துங்க. அப்ப x is equal to answer 50 divided by secant square θ எழுதலாம். அப்ப இந்த x உடைய வேல்யூ நமக்கு என்ன வேணும்? லைட் ஹவுஸ் ஹைட்னா வேணும். அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலா இந்த இடத்துல 50 divided by secant square θ அப்ளை பண்ணுங்க. சோ அப்ப h is equal to x tan θ. சரிங்களா? அப்ப ஈக்குவல் x க்கு என்ன பண்றேன்? 50 divided by ஒரு secant square θ into ஒரு tan θ. அப்ப இந்த secant எப்படினா 1 divided by cos square தான். இந்த tan வந்து sin by cos square. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா so 15 divided by so இது வந்து ரெசிபிள் அப்படி எப்படி நமக்கு வந்து secant square into நம்ம இந்த cos square θ ன்னு போடலாம். into இதோட ஆன்சர் வந்து sin θ divided by ஒரு cos θ எழுதலாம். சரிங்களா? அப்ப இங்க ஒரு cos இங்க ஒரு cos கேன்சல். அப்ப இந்த 50 நமக்கு ஆன்சர் பொதுவா பிரிக்க போறேன். ஒரு 25 into 2 ன்னு போட்டு sin ஃபர்ஸ்ட் எழுதுங்க. sin θ into ஒரு cos. சரிங்களா? அப்ப 2 into sin θ plus cos θ 2 into sin θ into cos θ ஓட ஆன்சர் sin 2 தான் வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 ஒரு sin 2θ. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் D 25 sin 2θ. A flat which is at the top of 150-meter high building has angle of depression of its top and bottom of a point on the ground 60 degree and 30 degree respectively. What is the height of the flag? எனக்கு தெரியுமா ஒரு flag இருக்குது. சோ இந்த flag எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங்கோட ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு இருக்குது? 150 மீட்டர் வந்து ஹைட்ல வந்து ஒரு பில்டிங் இருக்குது. இதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு flag வச்சிருக்காங்க. இந்த flag வந்து டாப்ல இருந்து ஒரு angle of depression ஒரு பாயிண்ட் பார்க்கணும். and same time இந்த பாட்டம்ல இருந்து பண்ண அதே பாயிண்ட் வந்து பாக்குறாங்க. சோ டாப்ல இருந்து பாக்குறாங்க angle of depression பாத்தீங்கன்னா டோட்டலா 60 டிகிரி இருக்குது. சோ பாட்டம்ல இருந்து பாக்குறாங்க angle of depression பாத்தீங்கன்னா நமக்கு 30 டிகிரி இருக்குன்னா இந்த flag உடைய லெந்த் இந்த flag உடைய ஹைட் வந்து நமக்கு என்னவா இருக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ல இந்த 30 டிகிரி இந்த 150 இந்த பேஸ் இத கம்பேர் பண்ணுங்க. இந்த பேஸ் நமக்கு தெரியாத y ன்னு எடுத்து சரிங்களா? அப்ப நமக்கு இது பாத்தீங்கன்னா இந்த θ க்கு நேரா இருந்தா this is called as opposite sign எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம adjacent sign எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா tan θ equal to opposite divided by adjacent போடுங்க. அப்ப tan θ ஓட ஆன்சர் 30 டிகிரி equal to opposite பாத்தீங்கன்னா நமக்கு 150 divided by adjacent y ன்னு வெச்சீங்க. அப்ப tan 30 degree answer 1 divided by √3. So 1 divided by √3 equal to
150 divided by y வரும். So y இங்க மல்டிப்ளை பண்ணுங்க √3 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க y equal to answer 150 √3 வந்துச்சுங்களா. இப்போ நம்ம லார்ஜர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்ப இந்த லார்ஜர் ட்ரையாங்கிள்ல இந்த டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு x இருக்குது இங்க ஒரு 150 இருக்குது. அப்ப ஆன்சர் x + 150 வந்துச்சுங்களா. அப்ப அதே மாதிரி நீங்க tan θ அசம்ப்ஷன் பண்ணுங்க. So tan θ equal to எப்படி எழுதலாம்? நமக்கு opposite divided by adjacent போட்டுக்கலாம். சரிங்களா. அப்ப tan so θ ஓட ஆன்சர் வந்து லார்ஜர் ட்ரையாங்கிள் 60 டிகிரி இருக்குது. So 60 டிகிரி equal to opposite பாத்தீங்கன்னா x + 150. So x + 150 divided by adjacent பாத்தீங்கன்னா y. So y ஓட ஆன்சர் எது நமக்கு வந்து 150 √3 சரிங்களா. அப்ப tan 60 டிகிரி ஆன்சர் √3 equal to x + 150 divided by 150 √3 வரும். சோ சிம்பிளா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ 150 இருக்கும் √3 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 3 ஆ மாறும். அப்ப 150 × 3 ஆன்சர் 450 equal to x + 150 வந்துங்களா. இது நமக்கு x வேணும். அப்ப இந்த 150 இங்க கழிச்சீங்கன்னா அப்ப ஆன்சர் x is equal to 450 minus 150. அப்ப x is equal to ஆன்சர் நமக்கு 300 மீட்டர் வரும். நமக்கு இந்த ஃபிளாக் உடைய ஹைட் பாத்தீங்கன்னா x is equal to ஆன்சர் 300 மீட்டர். சோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா A 300 மீட்டர்.